This video sponsored by Gen Reviews. Gen Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ரூபாய் 7,000 தாண்டிய தங்கம் விலை வரும் காலத்தில் என்னவாகும்? ஆனந்த் சீனிவாசன் மேஜர் தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிந்ததில் இருந்தே தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வந்தது. ஒரு கட்டத்தில் 22 கேரட் தங்கம் 7,000ற்கு கீழ் கூட சென்றது. ஆனால் கடந்த 2 நாட்களாக மீண்டும் தங்கம் விலை உயரத் தொடங்கிவிட்டது. இதற்கிடையே தங்கம் விலை உயர்வாக குறித்து பேசியுள்ள ஆனந்த் சீனிவாசன் வரும் காலத்தில் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பதையும் விளக்கியுள்ளார். அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் எப்போது முடிந்ததோ அப்போது முதலே தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது. இம்மாத தொடக்கத்தில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 7,200 என்ற ரேஞ்சில் இருந்தது. அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வென்றது முதலே தொடர்ந்து தங்கம் விலை சரிந்து வந்தது. ஒரு கட்டத்தில் 7,000க்கு கீழ் கூட சென்றது. கடந்த நவம்பர் 17ஆம் தேதி 6,935க்கு 22 கேரட் தங்கம் விற்பனையானது. தங்கம் விலை குறைந்தது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. பலரும் ஆர்வமாக தங்கம் வாங்கினர். அதே நேரம் கடந்த 2 நாட்களாக தங்கம் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் நவம்பர் 18ஆம் தேதி 60 ரூபாயும் நேற்று 19ஆம் தேதி 70 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இதன் மூலம் தங்கம் விலை சென்னையில் மீண்டும் 7,000ஐ தாண்டிவிட்டது. நேற்றைய தினம் 22 கேரட் தங்கம் 7,065க்கு விற்பனையானது. இதற்கிடையே தங்கம் விலை வரும் காலத்தில் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து ஆனந்த் சீனிவாசன் பல முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், தங்கம் விலை நேற்றைய தினம் டக்கென ஏறிவிட்டது. நேற்று 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 7,065 இருக்கிறது. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் 7,707 இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக தங்கம் விலை மெல்ல அதிகரிக்கிறது. அதாவது தங்கம் விலை தொடர்ந்து சரிவில் இருந்த நிலையில் சூழலுக்கு வந்துவிட்டது போலவே தெரிகிறது. சர்வதேச முதலீட்டு நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் அடுத்த ஆண்டு தங்கம் விலை ராக்கெட்டில் ஏறும் என்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை கட்டாயப்படுத்தி குறைப்பார்கள். அதுபோல மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்க தொடங்குவார்கள். இதனால் தங்கம் விலை புதிய ரெக்கார்ட் அடிக்கும் என சொல்கிறார்கள். தங்கத்தை வாங்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ட்ரம்பிற்கு முன்பு ட்ரம்புக்கு பின் என்பது போல் இப்பொழுது தங்கம் விலை குறைவாகவே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இறங்க வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த ஆண்டு அதிகரிக்க தொடங்கிவிடும். ஒரு பக்கம் கூகுள் மீது அமெரிக்காவில் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். கூகுள் நிறுவனத்தை உடைக்க அந்நாட்டு அரசு முயல்கிறது. குரோம் செயலியை கூகுள் விற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது நடக்குமா நடக்காதா என்பது தெரியாது. ஆனால் இது தொடக்கம்தான். அதேபோல் ட்ரம்பின் அட்டார்னி ஜெனரல் நியமனமும் சர்ச்சையாக இருக்கிறது. ட்ரம்ப் வந்தவுடன் ஏற்கனவே குழப்பம் ஆரம்பித்து விட்டது என்பதையே இது காட்டுகிறது. அதே நேரம் இது எங்கு போய் முடியும் என தெரியாது என்றார். அமெரிக்காவில் நடக்கும் சம்பவங்கள் சர்வதேச பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதே பொதுவாக வல்லுநர்கள் கருத்தாக இருக்கிறது. இது ஒரு செய்தி மட்டுமே. இதை நிச்சயமாக முதலீடு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.